விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். 94.31% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிப்பு. மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை 8,21,105 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. The total number of passed candidates உடைய percentage பார்க்கிற பொழுது 94.31%, 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. தேர்வெழுதிய மாணவிகளில் 96.47% பேர் தேர்ச்சி, 92.15% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் பார்க்கிற பொழுது 96.47% மாணவிகள், அதாவது 4,19,891 மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை பார்க்கிற பொழுது 92.15% மாணவர்கள், அதாவது 4,01,214 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. தமிழகத்தில் 5,171 பள்ளிகளில் 100% தேர்ச்சி, 1,931 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பதிவாகியுள்ளது. 5,171 பள்ளிக்கூடங்கள் 100% வந்து காமிச்சிருக்கிறாங்க, 100% பாஸ் பர்சன்டேஜ் காமிச்சிருக்கிறாங்க. அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள், நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கோர் 100% பாஸ் பார்க்கிற பொழுது 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள். மாவட்ட அளவில் தேர்ச்சி விகிதம் அடிப்படையில் முதலிடம் பிடித்தது புதுக்கோட்டை. அடுத்தடுத்த இடங்களை பிடித்த சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி. பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய சிறைவாசிகள் 370 பேரில் 354 பேர் தேர்ச்சி, 11,416 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ் மொழியில் 34 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அசத்தல். அதிகபட்சமாக அறிவியலில் 10,476 பேர் முழு மதிப்பெண் பெற்றனர். ஊரக வளர்ச்சித்துறை டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பாக அதிகாரிகள் 2 சஸ்பெண்ட். குறுகிய கால ஒப்பந்த புள்ளிக்கான அனுமதி பெறாமலும் தாமதமாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததாகவும் கூறி நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான டெண்டர் ரத்து. விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாதது உறுதியானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது? முதல்வர் விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா பதில். அமைச்சரவை விரிவாக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணமும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோட எண்ணமும் சரி, சமூக நீதியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தலைவர்களும் கட்சிகளும் அமைச்சரவையில் இணைய வேண்டும். தமிழ்நாடு அமைச்சரவையில் இணைய விசிக மற்றும் IUML கட்சிகளுக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா அழைப்பு. காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்பதாகவும் விளக்கம். இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. IUML நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க கே பழனிசாமி முயற்சித்ததாக சாடல். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் இணைந்து தமிழக மக்களுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய ஒரு அணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு. திமுக தனது கொள்கைகளை மறந்து அதிமுகவுக்கு ஆதரவளிக்க முயற்சித்தது. ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் முயற்சி செய்ததாக அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. திமுக தன்னுடைய கொள்கைகளை இழந்து மதசார்பற்ற கொள்கையிலிருந்து விலகி திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் உருவாக்க முற்பட்டார்கள். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இணைந்தோம். அமைச்சரவையில் இடம்பெற வேண்டுமென விசிகாவுக்கு வெளிப்படையாக ஆதரவு வந்துள்ளது. நிர்வாகிகளோடு கலந்து பேசி எங்கள் முடிவை அறிவிப்போம் என்று திருமாவளவன் பேட்டி. தற்போது வெளிப்படையாகவே தவேகா தரப்பிலிருந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது குறித்து எமது முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், முதன்மை செயலாளர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் எங்கள் முடிவை அறிவிப்போம். அதிமுகவின் ஆதரவை தவேகா பெற்றால் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் பேச்சு. அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என்று விமர்சனம். அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். இரண்டு தரப்பாக பிரிந்து கிடக்கும் அதிமுகவில் முடிவுக்கு வராத பிரச்சனை. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு அதிமுகவுக்கு தற்போதைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடமில்லை என்று தகவல். தமிழக அமைச்சரவையை உடனடியாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். காலதாமதம் காரணமாக அரசின் செயல்திறன் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியிருப்பதாகவும் விமர்சனம். கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்று திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பேச்சு. நம்மை பலப்படுத்திக் கொண்டால் கூட்டணியே இல்லாமல் வெல்ல முடியும் என்றும் உறுதி. கூட்டணிகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று காட்டுவோம். நாம் யார் என்பதை விரைவிலே நிரூபிப்போம். தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை. சமூக சீர்திருத்தவாதி அயோத்திதாச பண்டிதரின் பிறந்த நாள் விழா. சென்னையில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்தினார் முதல்வர் விஜய். மக்கள் நல்வாழ்வுத்துறை பயன்பாட்டுக்காக 40 புதிய வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். புதிய வாகனங்களை இயக்கி பார்த்து ஆய்வு.
சென்னையில் இரவோடு இரவாக 100க்கும் அதிகமான ரவுடிகள் கைது. சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை ஏற்படுத்தி வந்தவர்களை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.